வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யூதா எழுதின நிருபம் அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யூதா 1வது அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் உண்டு. 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசு அற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. போன வாரம் இந்த வார்த்தையை நாம தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வழுவாதபடி நம்மை காத்து பரிசுத்த சமூகத்திலே, அதாவது மகிமையிலே மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்துகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா, இயேசு மட்டும் இல்லைன்னா பரலோகத்தை மறந்துட வேண்டியதுதான். நீங்க எவ்வளவுதான் உங்கள் நீதியை வெளிப்படுத்தினாலும் இயேசுவாகிய நீதி இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள என்றே ஆக முடியாது. அது மகா பரிசுத்த ஸ்தலம். சேராபீன்களுக்கு கூட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்க முடியாமல் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுகிற அளவுக்கு அது பரிசுத்த ஸ்தலம். அது மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அந்த நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க நமக்காக கொடுக்கப்பட்டவர். நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஒண்ணு நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம அதை என்ன பண்ணணும்? வாங்கணும், அதான் ஏற்றுக்கொள்ளணும். அதனாலதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. எனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறார், குமாரன் என்ன வச்சுக்கோன்னு கொடுக்கிறார். ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். யாரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க இந்த ரட்சிப்புக்குள்ளே வருகிறார்கள், அவர்கள் இந்த மீட்புக்குள்ளே வருகிறார்கள். எவ்வளவு சுலபம், எவ்வளவு லகுவானது. மீட்புக்காய் நாம் கிரயம் செலுத்த வேண்டியதில்லை, மீட்புக்காக நம்ம விசுவாசிக்க வேண்டும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு இந்த பூமியில் வந்தார் என்பது சரித்திரம், இயேசு எனக்காக வந்தார் என்பது சுவிசேஷம். ஹல்லேலூயா. இதான் காஸ்பல். ஆண்டவர் உனக்காக தான் வந்தார், உனக்காக, உன் பாவங்களுக்காக, உன் மீறுதல்கள் மாற, உன் அக்கிரமங்கள் நீங்க, உன் நோய்கள் குணமாக, உன் தரித்திரம் மாற. ஆமென். உன்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்டு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி உனக்காக தந்தருளப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கோ இடம் இல்லாமல் போயிட்டு, யார்கிட்டையும் இடம் இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ, எத்தனை பேர்னாலும் ஏற்றுக்கலாம். ஆமென். அத்தனை பேர்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களில் 12 பேருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாரா? இல்ல. சீஷருக்கு 12 பேரை தெரிந்தெடுத்தார். ஆனா பிள்ளைங்கிற அதிகாரத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் கொடுக்கிறார். இதுதாங்க ஒரு பெரிய நம்பிக்கை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளாதவர். அவரால நம்ம மகிமையை அடைய போகிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் என்று 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ தேவன் நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் என்றால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டு. ஒரு காரியம் அல்ல, பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்றை தான் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். என்ன? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். அதை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்பது கவனிக்கிறீங்களா? ஆமென். அது பழைய மனுஷன். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம்.
பவுல் சொல்லுகிறார், முன்னே என்னை பத்தி இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? கலாத்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய கடைசி வசனங்களை எடுக்க வேண்டாம், நீங்கள் கேளுங்க. அவர் சொல்றார், என்னை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? முன்னே இவன் சபையை துன்பப்படுத்தினவன், ஆனா இப்ப பாரு அப்படி சொல்லி என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் நம்ம உண்டாக நம்ம எதுல கவனம் செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய அழைப்பு, நமக்குள்ளே தேவன் துவக்கின விசுவாசம். அழைப்பை பாருங்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே. அந்த வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அப்ப தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கிறார். இந்த பாதுகாப்பிலிருந்து யார் வெளியே போறாங்களோ, நமக்கு தெரியும் யூதாஸ் வெளியே போனான். நேற்று இரவு ஆண்டவர் அதை தானே நம்மோடு கூட பேசினார். என்னில் நிலைத்திருங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய கூடாது. நீங்க என்னில் நிலைத்திருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க என்னில் நிலைத்திருக்க. இந்த செய்தியை இயேசு அப்பம் புசிக்க வந்த திரளான கூட்டத்தை பார்த்து சொல்லவில்லை. அவர்களால் சுத்திகரிக்கப்பட்டு அப்பம் புசித்த பிறகும் அவர் கிட்ட இருக்கிறாங்க பாருங்க. யூதாஸ் துணிக்கே வாங்கிட்டு என்ன பண்ணா, புறப்பட்டு போயிட்டான். அநேகருடைய உறவுகள் என்பது இப்படித்தான் இருக்கிறது. ஒரு காரியம் முடிகிறது வரை அல்லது ஒரு காரியம் வாய்க்கப்படுகிறது வரை சரி, கம்யூனியன் முடிச்சதும் போயிடலாம். அதுக்கப்புறம் இயேசுவுக்கு நமக்கும் அடுத்த கம்யூனியனுக்கு வரலான்னு பார்த்தா அதோட முடிஞ்சது. ஆமே, கம்யூனியன் சொல்லும் போது இங்கே ஆராதனை முடிச்சுட்டு போறது அதை மட்டும் நான் சொல்லல, தேவனுக்கு நமக்கு இடையே இருக்கிற அந்த உறவை சொல்றேன். துணிக்கையை வாங்கிட்டு ஒருவன் எழுப்பி போகிறான். துணிக்கையை வாங்கின பிறகும் 11 பேர் கூடவே இருக்கிறாங்க. அந்த 11 பேருக்கு தான் ஆண்டவர் இந்த வார்னிங்கை கொடுக்கிறார். எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், நிக்கிறவனுக்கு தான் வார்னிங். ஹல்லேலூயா. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பரீட்சை எழுத போறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. நிக்கிறவங்களுக்கு தான் வார்னிங். நிக்கிறவங்களுக்கு தான். அதனாலதான் நிக்கிறேன் என்று எண்ணுகிறவனவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எச்சரிக்கையா இருக்க கடவன். ஒரு தேவனுக்குள்ள புரிந்து என்னை கழுவினார், என்னை கழுவி கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருக்கிறார். கொலோசியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. எதுவரைக்கும்? கிறிஸ்து வெளிப்படும் நாள் வரைக்கும் அவரோடு இணைந்து அவரோடு இசைந்து அவருக்குள் மறைந்திருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் காக்கப்படுவார்கள். எப்படி காக்கப்படுவார்கள் தெரியுமா? பரிசுத்தமா இருக்க. கிறிஸ்துவோடு நான் எவ்வளவு நெருங்குறேனோ எனக்கு எல்லாமே சுலபமாகும். ஆமான் என்கிற ஒரு மேட்டர் நேற்று சொன்ன செய்தியை டச் பண்ணிட்டு செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமான் ஒரு பெரிய விஷயம், யூதருக்கு ஒரு பெரிய விஷயம், இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் அது. ஏன்னா யூதர்கள் தேசம் எங்கும் பரம்பி இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற யூதரை மட்டும் அழிக்க அல்ல ஆமான் திட்டம் போட்டது. உலகத்துல எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்களோ எல்லா யூதர்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அழிக்கணும். இதுதான் ஆமானுடைய திட்டம். இந்த திட்டம் ராஜா முத்திர மோதிரத்தை கழட்டி ஆமான் கையிலே கொடுத்துட்டார். அவன் அதிகாரம் கிடைச்சா விடுவான் அவன். அதனாலதான் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அதாவது கர்த்தருடைய வருகை சமீபமாக உலகத்தை எவ்வளவு நாசப்படுத்திட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? எவ்வளவு தேவ பிள்ளைகள் இதுவரை சந்தித்திராத துன்பத்தை எல்லாம் சந்திக்க தொடங்கி விட்டார்கள். மாம்ச பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்க முடியாம போகிற நாட்கள் இது. ஆமே, பைபிள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த தாக்கம் குறைகிற நாள். கடந்த நாள் ஒரு ஊழியர் பேசும்போது வேதனையோடு சொன்னார், ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது. நல்ல ஊழியர் செய்கிறவர், நல்ல இதெல்லாம் பயங்கரமான போராட்டம். இது ஜெபிக்க விருப்பம் இல்லாததுனால அல்ல, இது போராட்டம். அவன் போராடுறான். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொல்லும் போது அந்த நாள் அந்தகாரத்தின் வேளையா இருக்கிறது இயேசுவே சொல்வார் அல்லவா? அந்த 1 hour ஜெபம் பண்ண முடியாமல் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவர்கள் கண்கள்ல என்ன இருந்துச்சா? நித்திரை மயக்கம் இருந்துச்சா? கண்ணில் அப்படி இருக்குது. இயேசு அந்த வேளையை குறித்து சொல்வார், இது அந்தகாரத்தின் வேளையா இருக்கிறது அப்படிம்பார். அந்த இடத்துல தான் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த காரியத்தை தாண்டி போராடி ஜெபம் பண்றார். அவர் அதை தாண்டி ஜெபம் பண்றார்.
அப்ப நார்மலான ஒரு டைம்னா இவங்களால ஜெபம் பண்ண முடிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க ஜெபிக்க இன்ட்ரெஸ்டா கேட்டவங்க. இயேசு கிட்ட, ஆண்டவரே இந்த 5 அப்பத்தை எப்படி அதிகமான பேருக்கு பெருக பண்ணி கொடுத்தீர் எங்களுக்கு சொல்லுங்க அப்படி கேட்கவே இல்லை. எதுவுமே கேட்கல. அப்பா ஒன்னு கேட்க வேணாங்க அவங்க கிட்ட, என்ன எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தின் மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அதுவும் பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் ஊழியம் முடிஞ்சு இயேசு மலை மேல ஜெபம் பண்ண போகும்போது நாங்களும் வரோம்னு கூட போனவங்க. ஆனா கொஞ்சம் அசதி. நார்மலான பிரேயர், போராட்டம் இல்லைன்னா நம்ம நார்மல் பிரேயர் ஓடும். போராட்டம் வந்து நார்மல் பிரேயர் ஓடாது. இது ஒரு தேவ பிள்ளை அந்த இடத்துல தான் போராடணும். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார் இருக்கு. அவருடைய வியர்வை ரத்தமா வந்துச்சு இருக்கு. அதுலயும் அவர் ஜெயிக்க தான் செஞ்சார். என்னால போராட முடியல, ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல அவர் சப்போர்ட் கேட்டா, அவர் சப்போர்ட்டிவா 4 பேர் இருக்கணும்னு விரும்பினார். பாத்தீங்களா? ஒரு போராட்டம் வரும்போது என் கூட ஒரு 3 பேர் ஜெபம் பண்ண இருந்தா நல்லா இருக்கும்னு இயேசு எதிர்பார்த்தார். பாத்தீங்களா? இதனாலதான் நல்லா ஜெபிக்கிறவர்களோடு எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை என்ன வைக்கணும் தெரியுமா? ஐக்கியம் வைக்கணும். ஆமே, யாரு நமக்கு டீ வாங்கி தருவோம் அவங்க கூட ஐக்கியம் அப்படி இல்லை. ஆலயத்துல வரோம், ஆமே, நம்ம யாரு கூட ஐக்கியம் வச்சிருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். சும்மா புறம் கூறுதல், பிறர் கதையை பேசுதல், தேவையில்லாம நேரத்தை வீணாக்குதல், இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் ஏற்புடையதல்ல. அது நம்ம இங்க இருந்து 1 hour கேட்கிற வசனம் ஒரு டீல தீந்துரும். டீ குடிங்க, நிறைய குடிச்சிட்டே இருங்க. நான் சொல்ல கொஞ்சம் டிலே வைப்பேன். இங்க இருந்து வெளியே போவோம், தேவையில்லாத பேச்சு பேசுவோம் பாருங்க. ஆமே, அப்படி யாராவது பேசுறவங்க இருந்தாங்கன்னா பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு திரும்பிடுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். அடுத்த வாரம் சொன்னா புரியாது. ஏன்னா நமக்கு அப்படி ஒரு கிருபை இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி ஏதாவது தேவையில்லாத கதை உங்களுக்கு தெரியுமா? அங்க பாரு, போறத பாரு அப்படி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். ரைட்டு. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தேவை மத்த எந்த இடத்துல எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் கேட்கவே இல்லை. ஏன்னா இங்க போராட்டம் இருக்கிறத கர்த்தர் உணர்கிறார். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஜெபிக்க முடியாத தருணங்கள் வரும். என் லைஃப்ல மறக்கவே முடியாது. 2 வருடத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன், ஒரு டிசம்பர் மாதம் ஒரு வாரம் என்னால ஜெபமே பண்ண முடியல. எனக்கு ஒரு புறம் நல்ல பலவீனம், இன்னொரு புறம் ஜெபம் பண்ண இருப்பேன், ஜெபம் பண்ண விடாது. செய்தி மட்டும் கிடைக்கும். ஏன்னா சண்டே ஜனங்க வராங்க, கொடுக்கணும்ல. செய்தி மட்டும் எப்படி கிடைக்கும்னு தெரியல. ஆனா ஜெபமே பண்ண முடியல. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அப்படியே போய் உட்கார்ந்துருந்தா ஒண்ணுமே ஓடாது. ஆண்டவரே, கேவலமா இருக்கு ஆண்டவரே, ஃபுல் டைம் ஊழியக்காரன் சொல்லிட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாம அசிங்கமா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு, ஒருவேளை பலவீனத்தினாலேயா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். ஒரு வாரம் போச்சு. திடீர்னு ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க. தூத்துக்குடிய ஏதோ ஒரு இடத்துல இருந்து, யாருன்னு தெரியல, ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்க நம்பர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் பேசுறார். அடுத்து அவங்க ஒய்ஃப் பேசினாங்க. பேசிட்டு சொல்றாங்க, பாஸ்டர் உங்களுக்கு 1 வாரம் ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவர் எங்களை ஜெபம் பண்ண வச்சாங்க அப்படின்னா. எனக்கு அழுதுட்டேன். உங்களால ஜெபம் பண்ண முடியல, எங்களை ஜெபம் பண்ண வச்சாங்க பாஸ்டர், நீங்க ஓகே தானே அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளவுதான் அன்னைக்கு. ஆமே. அப்போ ஆண்டவருக்கு தெரியுது பாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை விட்டு கொடுக்கல பாருங்க, விட்டு கொடுக்கல. இதே போல நிறைய சொல்ல முடியும். இன்னொரு ஒரு கோவிட் டைம்ல ஒரு 1-2 இன்சிடென்ட் நம்ம சர்ச் பிலீவர்ஸ் 2 ஃபேமிலிக்கு 2 இன்சிடென்ட் அடுத்தடுத்து நடக்குது. ஒரு சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காலையில செய்தி வருது. அப்படியே அவன் ரொம்ப 2 ஃபேமிலியில 2 வெவ்வேறு இன்சிடென்ட். லாக்டவுன் வேற, போய் பார்க்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளோ பாரம், அவ்வளோ வலி. அன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல. அப்படியே இருக்கிற அடுத்த நாள் சர்வீஸ். அப்படியே உட்காந்துருக்கிற 7 மணி, ஈவினிங் 7 மணி. 7 மணிக்கு அப்புறம் அப்படி பயங்கரமான ஒரு டெலிவரன்ஸ் ஆனது மாதிரி ஒரு விடுதலை. 7ல இருந்து ஒரு 9 மணி வரை அப்படியே ப்ரேயர் ஓடுது. ஜெபெல்லாம் முடிச்சாச்சு. சண்டே லைவ் வர்ஷிப் முடிச்சுட்டு விட்டாச்சு. அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் ஒருத்தவங்க ஃபோன் பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து, மாஸ்டர் நீங்க சாட்டர்டே உங்க வீட்டு கிச்சன்ல இருந்து நெஞ்ச பிடிச்சு நின்னீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டா அப்படி நின்னேன். எனக்கு ஜெபம் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பிட போறேன். சாப்பாடை எடுக்கிறதுக்காக சாப்பிட போகும்போது நெஞ்சில கை வைக்கிறேன்.
எனக்கு ஜோமனவே முடியல, சாப்பிட போறியே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே நெஞ்சு அப்படியே பிடிச்சிட்டு வழியில அப்படி போறேன். இப்படியே காட்டி ஆண்டவர் அவங்கள ஈவினிங் ஜோமனை வச்சு அவங்க ஜெபத்தை 7 மணிக்கு முடிக்கிறாங்க. 7 மணிக்கு விடுதலை கிடைக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில நேரத்துல நமக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை அசதியாவே இருக்கக்கூடாது. நான் நேத்து ரொம்ப நல்ல ஜெபம் பண்ணேன், நல்லா ஒரு காலத்துல எப்படி ஃபாஸ்டிங் இருப்பேன், இப்ப முடியுதா? ஒரு காலத்துல பண்ணது இன்னைக்கு முடியுதா? ஆமே, முடியலன்னா விட்டுட்டோம். நம்ம போராடுறோம். அந்த காலத்தின் வேலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? அவன் நிற்கிறவர்களை, எனவேதான் பாரு, நான் அவனை பாதுகாக்கிறேன். நீ எந்த அளவுக்கு என்கிட்ட நெருங்க முடியுமோ, எந்த அளவுக்கு என்னோடு கிட்டி சேர முடியுமோ. அதனாலதான் பாருங்க, ஆமான் பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை. இது சொன்னதுனாலதான் சொல்றேன். அப்போ ஆமான் பிரச்சனை தீர்க்கணும். என்ன செய்யணும்? எஸ்தர் சொல்றாங்க, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். எதுக்கு ஃபாஸ்டிங் இருந்தாங்க நினைக்கிறீங்க? நேத்து வந்தவங்க சொல்லாதீங்க, நேத்து வந்தவங்க சொல்லுங்க, மறந்துருக்கும். எதுக்கு ஃபாஸ்டிங் இருந்தாங்க நினைக்கிறீங்க? ஆமான் அடிக்கிறதுக்கா? ராஜா கிட்ட நெருங்கிறதுக்கு. ஹalleluya. எனக்கு ராஜா கிட்ட போகணும். நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவோம். 3 days நீங்களும் ஃபாஸ்டிங் போடுங்க. எனக்கு ஜெபம் பண்ண முடியல, எனக்கு நான் ராஜாவின் மனவாட்டி தான், ஆனா எனக்கு போக முடியல. நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம். எதுக்கு? இந்த ஆமான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது குதிரை கால் உடைஞ்சி டயர் பஞ்சர் ஆச்சு, நாய் குறுக்கால. நம்ம ஜெபம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இல்ல, எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்? எனக்கு ராஜா கிட்ட போகணும். தூரத்துல இருக்கிறது வரைக்கும் ஆமான் பிரச்சனை பெரிய பிரச்சனை. நீங்க ராஜா பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஆமான் பிரச்சனை ஒரு விருந்தோட முடிஞ்சு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு கிட்டி சேருங்கள். அதனால அதுக்குதான் ரொம்ப தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் கர்த்தருடைய சந்நிதியில இந்த பரிசுத்தம் நம்ம சொல்லலாம். அது ஆண்டவர் கிருபை எல்லாம் செய்வாருங்க. இந்த பரிசுத்தம் இல்லாம நெருங்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட உள்ள உறவு நிலைக்கவே நிலைக்காது. யாரா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். நீங்க நல்லா ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருப்பீங்கன்னு வைங்களேன், நல்ல உங்களுக்கு ஜெபம் பைபிளை திறந்தாலே ரெவலேஷன் தான். நல்ல உங்க லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன கரை வந்துட்டுனா உங்களுக்கு அவருக்கும் ஏணி வச்ச எட்டாவது தூரம் இருக்கும். இதுதான் பரிசுத்தத்தின் அவசியம். ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே ஆதாம் காணாமல் போனான். ஆனால் தாவீது சொல்றான், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்க அவருடைய கை இருக்கும். பரிசுத்தம் உள்ளவன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவருடைய நடத்துதல் இருக்கும். பரிசுத்தம் இல்லாதவன் ஏதேனில் இருந்தாலும் அவருடைய தொடர்பு இருக்காது. ஹalleluya. ஆமென். ஒரு காலத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டோம். ஆண்டவரே, என்னால ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரே அலர்ட் ஆயிரணும். எனக்கு அத ஒரு இன்ட்ரெஸ்டே போயிட்டுப்பா. இப்ப சர்ச்சுக்கு போகணுமேன்னு தான் வரேன், ஆண்டவரே நான் அலர்ட் ஆயிரணும். தேவன் நம்மை நாளைக்கு மாசற்றவர்களாக அவர் சந்நிதியில் அவர் நிறுத்தும்படி விரும்புகிறார். இதற்காக தான் சபையோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேகமாய் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 2ல 1 கண்டிப்பா நடக்கும். என்ன 2ல 1? ஒன்று கர்த்தருடைய வருகை அல்லது நம்முடைய முடிவு. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம். இப்பதான் கண்காடியால பந்தெல்லாம் பிரிச்சு அப்படின்னா அடுத்த பந்தலுக்கு பேசியாச்சு. என்ன வேகம் இது, என்ன ஸ்பீடா போயிட்டு இருக்கு. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் கல்வியெல்லாம் மகிமையில் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள் ஆகிய மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள்
அழைப்பை மறக்காதீங்க. நாம் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. இந்த ஃபெலோஷிப் கட் ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்ம உலர்ந்து போயிருவோம். நம்முடைய வாழ்க்கையில் உடனே கரைகள் வந்து பிடிக்கும். யார் வாழ்க்கையானாலும் சரி, இதற்கு விதிவிலக்கே கிடையாது. ஆமென். இந்த மாம்சத்தால் கரைப்படாது இருக்க அடுத்து நம்ம எதுல கவனிக்கணும்னா விசுவாசம். இந்த விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. விசுவாசம் என்பதே என்ன தெரியுமா? ஆமென். நம்ம இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. உலகம் சொல்லும் தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லும். ஒரு தேவ பிள்ளை அப்படி சொல்லவே கூடாது. நமக்கு தெரியும் பெரிய உதவி. ஆமென். ஒரு தேவ பிள்ளை, ஆமென், நம்ம எதுல மேன்மை பாராட்டுறோமோ அதுல அவர் லைட்டா தொடுவார். என்னன்னு தெரியல, இந்த கையை தூக்கவே. ஆமென். சிலர் ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்ப முறுக்கிட்டு வருவாங்க. நடக்கிறதே இப்படிதான் நடப்பாங்க. ஒரு சின்ன புழு வயிற்றுல மாட்டோம், ஒரு ஃபுட் பாய்சன் ஆகும் பாருங்க. அப்படி இந்த டச் மீ நாட்டுன்னு ஒரு செடி உண்டு, அதை நீங்க கையை கிட்ட கொண்டு போனாலே சுருண்டுறோம். அப்படி இருப்பாங்க. எங்கப்பா உங்க விங்ஸ்? நம்ம எதையும் சீஷர்கள் தேவாலயத்தை குறித்து இயேசுட்ட வந்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரே இந்த ஆலயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் பார்த்தார், ஒரு கல் மேல ஒரு கல் இராம மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. எவ்வளவு அழகா நீங்க ஓடி வந்துட்டீங்க. நான் ஓடல, அப்படி அவரை பார்த்துட்டே இருந்தேன். அது பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க தெரியுமா? இப்ப நிலாலாம் பார்க்க முடியாது, ஃபுல்லா அழுக்கு. காட்டி காட்டி உன்னை காட்டி, இப்போ நிலாவை காட்ட மாட்டாங்க, நிலாவை டிவியில காட்டுவாங்க. உன்னை காட்டிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு சோறு இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இயேசுவை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஓடிட்டே இருப்போம். அந்த பாதை வந்து நமக்கு கடினமாவே தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி. நம்ம என்ன பிரச்சனை தெரியுமா? கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சதோ நம்ம ஜெபத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே இவங்க எல்லாரும் போனாலும் நான் அப்படின்ட்டான். யாரு? பேதுரு. கொஞ்சம் எங்கேயோ இடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஆண்டவர் சொன்ன சோதனைக்கு உட்படாதபடிக்கு. நான் சொன்னாலே சோதனை ரெடின்னு அர்த்தம். அதுக்கு தான் அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. கர்த்தர் நம்மை ஒவ்வொன்றிலும் நடத்துகிற காரியம், கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபை. அது மட்டுமல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? அநித்தியமானவைகள். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. நேற்று நான் பார்த்தேன், தாடி வச்சுட்டு வந்தார், அது வேற. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஜீசஸ் சொல்லிட்டு சில போட்டோ இருக்கும் பாருங்க. ஆமென். அவருக்கு 33 வயசுங்க. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருப்பாரு நினைக்கிறீங்க? அவர் ஃபுல்லா நடந்துதான் ஊழியம், தொப்பையே இருக்காது அவருக்கு. இல்ல, அவருக்கு தாடி இருந்துச்சு, முடி இருந்துச்சு, நசரேயன் அல்லவா. ஆனா அதுக்காக அவர் ஒரு 70 வயசு தாத்தாவு மாதிரி காட்டினா. ஆண்டவர் பார்த்திருப்பார், என்ன அடிச்சது கூட, என்ன அடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் நல்லா இருந்தேன். ஆனா இவங்க காட்டுறாங்களே சிலர. 33 வயசு. இந்த காலத்துல 30 தாண்டாலே ஆட்டம் வந்துடும். அது அப்படி இல்லை. 33 வயசு. எவ்வளவு ஸ்மார்ட்டா ஒரு 50 கிலோ சிலுவையை தோல்ல தூக்கிட்டு அப்படி நடந்து போறாரு. நைட்டு ஃபுல்லா அவர் தூங்கல, ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல. அவர் தேவன் தான், ஆனா 100% மனுஷனாக அல்லவா இருந்தார். அவரை குத்துனது ரத்தம் தானே வந்துச்சு, நமக்கு என்ன வருமோ அதானே வந்துச்சு. எவ்வளவு ஸ்மார்ட், எவ்வளவு ஸ்ட்ரென்த். அவர் பாட்டு போறாரு சிலுவையை தூக்கிட்டு. சிலுவையில வலி உச்சத்தை அடையும் போது ஒருத்தங்க நிலை தடுமாறி வார்த்தையை விடுவாங்க. ஒரு வார்த்தை மிஸ்யூஸ் பண்ணாரா? ஒரு வார்த்தை தப்பா விட்டாரா சிலுவையில? எப்படி இருந்தாரு பாத்தீங்களா? வலியில நம்ம பேசுவோம் தெரியுமா? சில பெயின் உச்சத்துல போய்
வார்த்தை விடும். ஒரு வார்த்தை தப்பா விடல அவர். அப்ப கேட்கலாம், என் தேவனை ஏன் கைவிட்டுன்னு சொன்னார்ல? அது எழுதுனது தான் சொன்னார். அது வேத வாக்கியம் நிறைவேறதான் சொன்னார். அப்படி ஒரு வார்த்தை எழுதப்படலைன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ரோல் மாடல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து தான் ஓடிட்டு இருக்கிறோம். இதுவரை ஓடி வந்துட்டோம். எப்படி வந்தோம்? எதனால வந்தோம்? ஒன்னே தெரியல. நிலாவை காட்டி சோறை கொடுத்து சிலருக்கு 2 பிளேட் சோறு விழுப்போம். பிள்ளைங்களுக்கு எல்லாம் டிவியில தான் போட்டு கொடுத்து சோறு கொடுப்பாங்க பாருங்க, போயிட்டே இருக்கும். சரி, அவர் நம்ம பிள்ளைங்க தானாங்க. ஆமென். அப்படி இயேசுவை நோக்கி பிதா பாருங்க, இயேசு அப்படி காட்டி நம்மளை அப்படி கவர்ந்து இழுத்துட்டே இருக்கிறார். அதான் ஃபாதர் அதை அழகா பாடியிருப்பாங்க. ஆனா இப்ப அதை மாத்தி லிரிக்க மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படி பாடியிருப்பாருன்னா, கவர்ச்சி நாயகனே, இப்ப அதை கல்வாரி நாயகனே மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். அவர் அதை ருசிச்சு பாடி இருக்கிறார். அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அது தெரியும். அவர் கவர்ந்து இழுக்கிறவர். அப்படி அவரை பார்த்துட்டே இருந்தா இந்த ஓட்டம் ரொம்ப லகுவா இருக்கும். இந்த விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. இந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்கள் பார்வோன் வந்தா பார்வோனை பார்ப்பாங்க, அமலேக்கன் வந்தா அமலேக்கனை பார்ப்பாங்க. இதுதான் பிரச்சனை. நம்ம 4 சுவருக்குள்ள இருந்து கத்தரை பார்ப்போம், சர்ச்சுக்குள்ள இருந்து கத்தரை பார்ப்போம். வெளியே போனா ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கு, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, அது உன் கூட தானே டிராவல் ஆகுது. ஏன் உன்னால அதை பார்க்க முடியல? என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆமென். இந்த கால வேளையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை? கைகளை உயர்த்தி, என் ஓட்டத்தில் நான் ஆமென், என் ஓட்டத்தில் நேசித்தவர் ஆமென், தகப்பன் வீட்டில் தகப்பனே நம்புவே. ஹல்லேலூயா. நம்புவே ஆமென். அதனாலதான் இயேசு பாத்தீங்கன்னா சீஷர்களை திட்டுறது போல இருக்கும். அது உண்மையில என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர்கள் அவிசுவாசத்தை கடிந்து கொண்டுட்டே இருப்பார். நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் அவிசுவாசத்தை கடிந்து கொள்வீராக. நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நாமும் கடிந்து கொள்ளணும். நமக்குள்ள இது நடக்காது, இது வாய்க்காது, இது எப்படி இந்த வாட்டி நீ ஃபெயில் தான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது இயேசுவின் நாமத்தில் இந்த அவிசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? கடிந்து கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நடக்காது 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 நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற அவருடைய வல்லமை என்னதான் கிரியை செய்யுமா? நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் ஆவியானவரை நம்ம செயல்பட விடாம பண்ணிட்டு இருக்கிறோம். விசுவாசம் என்பதே அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதை நம்ம அறிவுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றோம். அப்படிதான் ஆபிரகாம் கேட்பார், இதை நான் எப்படி அறிவேன்? அதை போன வாரம் கேட்டோம். அதுக்குதான் ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் செய்து காண்பித்து கொடுப்பார். ஆபிரகாமே, இத்தனை வருஷம் நீ அறிவுக்குள்ளேயே கொண்டு வரல, நீ என்ன நம்பி வந்துட்டே இருந்த, இப்ப உனக்கு அதை அறியணுமா? பல நேரத்தில் அதை நம்ம அறிவுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். ஆமென். அது எப்படியாவது அறியணும், அறிந்து கொள்ளணும். இல்ல, இது காணப்படாதவர்கள் நிச்சயம். அதாவது கர்த்தரை நம்புறதுல கண்மூடித்தனமா நம்பணும். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். இந்த விசுவாசத்தை விடவே கூடாது. அதனாலதான் பாருங்க, எல்லாரும் இதுக்கு நடக்காது நடக்காதுன்னு சொல்லும் போது காலேப் சொல்லுவார், ஈஸியா கிடைக்கும். உண்மையிலே காலேபுக்கு ஈஸியாவா கிடைச்சு இல்ல. ஆனா அந்த பாதையை காலேப் ஈஸியா கடக்கிறதுக்கு கர்த்தர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டே இருந்தார், அந்த பலத்தை கொடுத்துட்டே இருந்தார். அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கு இருந்தது. மீதி எல்லாருமே வனாந்தரத்துல கொஞ்சம் கொஞ்சமா மடிஞ்சிட்டே இருக்கிறாங்க.
அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்திலே, நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று யூதா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல அழிந்தவர்கள் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தில் நிலைக்கணும். இதுக்கு தான் தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கிருபையை கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையை கொடுக்கிறார். இந்த கிருபை தான் என்ன தெரியுமா? வனாந்தரத்திலும் மேக ஸ்தம்பம் இருக்கிறது, அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது. வனாந்தரத்தை பொறுத்த வரைக்கும் ஆமே, இந்த கல்ஃப் ஏரியாலெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், சூடு அடிக்கும் பாருங்க, சூடு, இந்த வனாந்தர சூடுன்னு சொல்லுவாங்க. ஆமே, அது ஒரு வித்தியாசமான சூடு. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்தர குளிர்னு ஒன்று இருக்கு, அது தாங்க முடியாத குளிரா இருக்கும். ஆண்டவரை பாருங்க, பகல் நேரத்தில் இவங்களுக்கு அந்த சூடு தாங்கிறதுக்கு மேகஸ்தம்பம் நிழலாக, இரவு நேரத்தில் அந்த குளிர் தாங்குவதற்கு அக்கினி ஸ்தம்பம். எவ்வளவு நல்ல தேவன்! இதுதான் கிருபை. கிருபைங்கிறது என்ன தெரியுமா? எந்த சிச்சுவேஷன்லயும் நமக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும் பாருங்க, அதுதான் கிருபை. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு, யோசேப்புக்கு தேவன் பாராட்டின கிருபை என்ன? குழியில அங்க ஒரு குழியை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சது, குழியை தோண்டி வச்சது கிருபை. 1 ஆமேன் வருது. அங்க மட்டும் குழி இல்லைன்னு வைங்கள, என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டு போட்டிருப்பாங்க. என்ன இந்த குழியில தூக்கி போட்டாங்களே. சில கல்யாணம் பண்ணிட்டு புலம்புவாங்க தெரியுமா, என்ன இந்த பாழடைஞ்ச குழியில தூக்கி, அந்த குழி மட்டும் இல்லைன்னா. யோசேப்பு எதுக்கெல்லாம் தேங்க் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, அதுவும் தண்ணீர் இல்லாத குழி. ஆண்டவரே, தண்ணீர் இல்லாம தவிக்கிறேன்னு, தண்ணி இல்லாததுனால நீ உயிரோடு இருக்கிற. இந்த குழியில மட்டும் தண்ணி இருந்திருந்தா நீ தண்ணி குடிச்சே செத்துருப்ப. இல்லை, ஆண்டவர் நம்ம லைஃப்ல சில இல்லை, சில குழி. ஆமென், அல்லேலூயா. அதே போல நம்முடைய வஸ்திரம் பறிக்கிறதுக்குன்னே சிலரை வச்சிருப்பார். ஓடணும், அப்பதான் பறிப்பான், இல்லைன்னா மாட்டுவோம். ஓடணும். ஓடும் போது போர்த்திபாரி மனைவி என்ன பண்றா? பறிக்கிறா. எதுக்கு? வேற ஒண்ணு ரெடியா இருக்கு. பறிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் அந்த ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும், அந்த நிலையை போய் அடைவதற்கு. ஆமே, கர்த்தருடைய கண்டிதத்தினாலே தண்ணீர் ஓடுமா? சங்கீதம் 104, 5, 6, 7 வசனங்களை படிச்சீங்கன்னா தெரியும். அது ஓடி, ஆமென். அதனுடைய 6வது வசனம், அதை வஸ்திரத்தின் பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது. அடுத்த வசனம் 7வது வசனம், கண்டிதத்தினால் விலகி ஓடி. ஏன்பா இப்படி என்ன ஓட விடுறீங்க அப்படின்னு கேட்டா 8வது வசனம், அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. கரங்களை உயர்த்தி ஆமென். அப்ப ஏறவும் வைக்கிறார், இறங்க. மலையில ஏறி, மலையில இருந்து பள்ளத்தாக்குல இறங்குறது ரொம்ப ஈஸி, அதுக்கு பெரிய கிருபை வேணும் கிடையாது, கொஞ்சம் கிருபை போதும். ஆனா பள்ளத்தாக்குல இருந்து திரும்ப மலையில ஏறதுக்கு பெரிய கிருபை வேணும். இங்க இருந்து ஒரு மலை ஏறதுக்கு 2 மணிக்கு நீங்க மலை ஏறினீங்கன்னா 1 ஹவர்ல இறங்கிடலாம். ஆமே, ஆண்டவரே அவங்க சீக்கிரம் வந்துருவாங்களே, நான் ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்ப கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபையை அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருபையை போக்கடிக்கும்படிக்கு இந்த கிருபையை புரட்டுகிறவர்கள் பக்க வழியாய் நுழைகிறார்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. 4வது வசனத்தை வாசிங்கள். யூதா 1:4. யூதா 1ல கை வச்சுக்கோங்க. நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி. இந்த வேர்டு எவ்வளவு காட்டமான வேர்டு பாத்தீங்களா, கடினமான வேர்டு பாத்தீங்களா? ஏன் ஆவியானவர் இதை எப்படி எழுதி இருக்கிறார்னா, இதை புரிந்து கொள்ளணும். காம விகாரத்துக்கு ஏதுவாய் கிருபையை புரட்டி ஒன்றான நானே வாசிக்கிறேன், ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய், பக்தியே கிடையாது கிருபை. அதாவது சிம்பிளா புரியும்படி சொல்லணும்னா, நீ தப்பு பண்ணாலும் பரவாயில்ல,
என்கிற உபதேசம் இருக்குல்ல, இந்த உபதேசம் பண்றவங்களை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையை காம விகாரத்துக்கு எதுவா புரட்டி, நீ என்ன பண்ணாலும் ஆல்ரெடி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி நீ என்னதான் பண்ணாலும், ஒருத்தர் சொல்ல கேட்டேன், நீயே நினைச்சாலும் நரகத்துக்கு போக முடியாதான், ஏன்னா இவர் அங்கு பறந்திருப்பார். கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டுகிற நிறைய பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க. இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது? மோசே மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபையும் சத்தியமும் உண்டாயின. இயேசுவின் சத்தியம் எதுங்க? மோசே என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் காட்டமா சொன்னார். மோசே சொன்னார், ஒரு ஸ்திரீயோடு தப்பு பண்ணா நீ அவளோடு விபச்சாரம் செய்ததாயிட்டு. இயேசுவின் சத்தியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்ததாயிட்டு. எந்த உபதேசம் ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? மோசே நடிக்கிறீங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இயேசு சத்தியத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, அதோடு கூட அந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டிய கிருபையும் கொடுக்கிறார், பலனையும் கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்துவில் நாம். அதனாலதான் என்னுடைய நுகம் எப்படி இருக்கு தெரியுமா? லெகுவா இருக்கு. ஏன் அந்த நுகம் லெகுவா இருக்கு? அந்த நுகத்தின் ஒரு பக்கத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். மோசே கொடுத்த நுகம் ஏன் கடினமா இருந்து? மோசே கொடுத்த நுகத்தின் மறுபக்கத்துல மோசே இல்ல. ஆமென். அதனாலதான் அவங்க எல்லாம் தோல்ல தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணலாம் தகப்பனின் தாயும் கனம் பண்ணு இருக்கு. நம்ம வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வயசானவங்களை தூக்கி போட்டு நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம ஒரு சட்டம் போடுவோம், குர்பான் அப்படின்னு ஒரு நிதியை கொண்டு வருவோம். உன்னால பராமரிக்க முடியலையா, இவ்வளவு பணத்தை நீ சர்ச்சில் கட்டு, அவ்வளவுதான் பரவாயில்ல. அதுல ஒரு தொகையை நம்ம யாரு கொடுத்துருவோம்? பெற்றோரு கொடுத்துருவோம். மீதி தொகையை நம்ம எடுத்துருவோம். என்ன பிளான்? ஆசாரியர்களோட பிளான். அவங்களா ஒரு சட்டத்தை போட்டு அவன் பாப்பா ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிடுவான். ஆலயத்தில் வருவான், நாங்க காசு என்ன இல்லை, எனக்கு இப்போ பராமரிக்க ரொம்ப கஷ்டம். சரி ரைட், எவ்வளோ வச்சிருக்க? ரைட், எவ்வளோ வச்சிருக்க? 2000. குர்பான் சட்டம் என்ன? பெற்றோருக்கு 1000 கொடு, 1000 மீதி 500 ஆளுக்கு பாதி எடு. சரிப்பா, உன் பிரச்சனை முடிஞ்சு. ஆண்டவர் வந்தார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இப்படி பண்றவனை என்ன செய்யணும் நான் சொல்றேன் கேளு. அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி, ஆமென், இரக்கமுள்ள கர்த்தர். ஏன்னா உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக ஒரு கட்டம் தாண்டும் போது அவங்களுக்கு கடினமாகுது. தாவீது தன் பெற்றோரை பராமரித்தான், கிருபையில் நின்றவன். யோசேப்பு தன் பெற்றோரை சகோதரர்களையும் பராமரிக்கிறான், கிருபையில் நின்றவன். கிருபையும் சத்தியமும். இந்த கிருபையை கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அந்த கானானை நோக்கி செல்லும்படி கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கிறதுக்கு. உனக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பார். நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? நீதிமானா இருந்தான். அந்த நீதியில் தொடர்றதுக்கு கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? கிருபை கிடைத்தது. கிருபை மேல கிருபை அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கு, ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கு. ஆபிரகாம் சோதோமின் ராஜாவோடு ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு தன் கையை மேல உயர்த்தினான். ஆண்டவருடைய ஆதரவு கிடைத்தது. ஆண்டவர் அன்னைக்கு நைட்டே சொன்னார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று. கிருபை என்பது நம் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடப்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல. யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான் பாருங்கள். சிறைச்சாலை தலைவரின் கண்களில் அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? கிருபை கிடைத்தது. நீங்க ஒரு தீமையை விட்டு விலகுங்க, தேவனுடைய கிருபை உங்களை அதிகமா கவர் பண்ணும். ஓடுறதுக்கும் கிருபை கொடுக்கிறார், ஓடினதுக்கு அப்புறம் கிருபை மேல கிருபை கொடுக்கிறார். தானியேல் சொல்றான், இந்த போஜனத்தில் நான் என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று அவன் இருதயத்தில் தீர்மானித்தான் பாருங்கள். அவனுக்கு அதிகாரியா வைக்கப்பட்டவன் கண்கள்ல அவனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? தயவு கிடைத்தது. தயவு கிடைத்தது, கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. எல்லாரும் இவன் பருப்பு ஆகாரம் சாப்பிடுறார், மீதி எல்லாரும் ராஜ போஜனம் சாப்பிடுறாங்க. எல்லாரையும் பார்த்தா அவங்கள விட இவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுதான் கிருபை. எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். பாவத்துக்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தருகிறார். அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமுடைய கிருபை தருகிறார். கிருபை என்பது இஷ்டம் போல் வாழ்வதற்கு அல்ல. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது.
அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. என்ன மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்துச்சு. என்ன அது அர்த்தம்? பிரமாணம் வந்ததுனாலதான் மீறுதல் பெருச்சா? இல்ல, பிரமாணம் வந்ததுனால எது மீறுதல் எது பாவம்னு தெரிய வந்தது. ஹல்லேலூயா. இது பாவம்னே எங்களுக்கு தெரியாது. ஆமென். இப்ப கொஞ்ச காலமா தான் நம்ம ஊர்ல எல்லாருமே சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு, நம்ம சீட் பெல்ட் போடுறதே எதுக்கு? என்ன லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க ஃபாரின்ல முந்தியே நீங்க இறங்கினாலே ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போடுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்களும் போடுறாங்க. சரி, நமக்கு எதுவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஒன் வே, நம்ம ஒன் வேனாலுமே போலீஸ் இல்லைன்னா வண்டி எல்லாம் போறதை பார்க்க முடியும். ஆமே, அங்க இங்க போகக்கூடாது. சிக்னல் இருக்கும் பாருங்க, யாருமே இல்லைனாலும் வண்டி நிற்கும். ஒரு வண்டி இருக்காது, ஒரு சிக்னல் எரிஞ்சிட்டு இருக்கும், அப்படியே நிற்கும். நிறைய இடத்துல நமக்கு நிறைய காரியங்கள் தெரியல, அதனால தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எதுக்கு பிரமாணத்தை கொடுத்தார்னா, நீ பண்றதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியணும். நீ பண்றதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியணும். ஆமென். அதனாலதான் பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அவனுக்கு தெரியல, இதெல்லாம் தப்புனே தெரியல. அதனாலதான் திருமணத்துக்கு ஆன காரியத்தை வச்சிருக்கிறார். சகோதர சிநேகம் என்பது என்ன? சகோதர சகோதரிகள் அவங்க கிட்ட எப்படி இருக்கணும், சொந்தக்காரங்க கிட்ட எப்படி இருக்கணும், அந்நியர்கிட்ட எப்படி இருக்கணும், அடிமையாய் அதாவது வேற தேசத்திலிருந்து வரவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், இதுக்கு எல்லாமே கர்த்தர் கொடுக்கும் போதுதான் இந்த இடத்துல என்ன பெருகுது அப்படின்னா, ஐயோ நான் போய் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தப்பு பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரமாணம் என்ன தெரியுமா, என்ன செய்யும் தெரியுமா? என் தவறை சுட்டி காட்டும். கிருபை என்ன செய்யும் தெரியுமா? அந்த தவறுல இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஆபிரகாமோடு இந்த லோத்து சஞ்சரித்ததுனாலதான் சோதோமிலே அவன் நாள்தோறும் என்ன பட்டு கொண்டிருந்தான் தெரியுமா? ஐயோ அதெல்லாம் தப்பாச்சே. கிருபை அவன் எப்படி வெளியே கொண்டு வந்தது பாத்தீங்களா? கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்ப இவன் தன் கையை கொடுக்கிறான். கையை பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு. கிருபை என்பது அதாவது பாவம் செய்கிறவர்கள் பாவத்திலிருந்து வெளியே வர கிருபை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம். பாவம் செய்யாதவர்கள் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம். இதை புரட்டுகிறவர்கள் ஏதேன்ல, ஆமென், ஆண்டவர் இந்த கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார்ல. சர்ப்பம் உள்ள என்றாகிறது வரைக்கும் ஆதாமானாலும் சரி ஏவாளானாலும் சரி அந்த கனியை கண்டுக்கவே இல்லை. சர்ப்பம் உள்ள என்றாகிறது வரைக்கும் கனியை கண்டுக்கவே இல்லை. ஆதாமோ ஏவாள் அந்த கனி பக்கத்துல இருந்து இருக்கு பாரு, பார்த்தாலே எப்படி இருக்கு, பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு அப்படிம்பாங்க. சில சொல்லுவாங்க தெரியுமா, சில வீட்டுக்கு வெளியே கொய்யா மரம் நிற்கும், பார்த்தாலே எதுக்கும் நான் வண்டிய பக்கத்துல ஓடுறேன், கை நீட்டு எத்துதா பாரு. இவங்க அது மைண்ட்லயே வரல. ஆனா சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த டைம் சர்ப்பத்தை கையில் எடுக்கிறான். அன்னைக்கு சர்ப்பத்தை என் கையில் எடுத்தானா அன்னைக்கு வேற மனிதர்கள் இல்ல. இன்னைக்கு சர்ப்பத்தை விட மோசமா வேற மனிதர்கள் இருக்கனால இன்னைக்கு மனிதர்களை கையில் எடுக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கு வேற மனுஷன் கிடையாது. அதனால இருக்கிறதுலயே தந்திரம் உள்ளது எது? சர்ப்பம் கையில் எடுத்தான், உள்ள கொண்டு வந்து என்ன பேசுற, அதாவது இவங்க எதை பார்க்காம இருந்தாங்களோ அதை முதல்ல பார்க்க வைக்கிறான். எதை மைண்டுக்குள்ளேயே கொண்டு வரலையோ அதை மைண்டுக்குள்ளேயே கொண்டு வரான். ஆமென். ஹல்லேலூயா. நாங்களாம் ஒரு காலத்துல சினிமாவே பார்க்க மாட்டோம் பிரதர், இப்ப ஏன் பார்க்கறீங்க? எல்லாரும் பார்க்கறாங்க. எது எது வேண்டான்னு வச்சோமோ அது நம்ம மைண்டுக்குள்ள திரும்ப வரதுனால பின்னாடி ஐட்டம் நிக்குதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இது வேண்டாம், இது வேண்டாம் நான் வச்சேன், ஆண்டவர் சொல்லிட்டார்ல இது வேண்டாம், அது வேண்டாம், அவ்வளவுதான். பக்க வழியாய் நுழைவான்.
காம்ப்ரமைஸ் ஆறாங்க ஈஸியா. இதே போல ஒரு சம்பவம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த அப்சலோம் யாரு? தாவீதுடைய பையன். தாவீது கிட்ட எல்லாரும் அதிகாலமே எழும்பி நியாயத்துக்கு போவாங்க. இந்த அப்சலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, 2 சாமுவேல் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு பக்க வழியாய் நுழைகிறவன். அப்படியே வழியிலே நிற்பான். எல்லாரும் எங்கதான் போறாங்க? தாவீது கிட்ட போறாங்க. இந்த சத்ரு எப்படிப்பட்டவன்னா, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை ஈஸியா கையில் எடுப்பான். அதனாலதான் ஆதாம் ஏவாள்ல பிசாசு யாரை வஞ்சித்தான்? ஏவாளை வஞ்சித்தான். ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டாள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த கனியை குறித்த காரியத்தை ஆதாம் ரொம்ப டீட்டெயிலா அல்லது ரொம்ப ஆழமா ஏவாள்கிட்ட சொல்ல தவறிட்டாரோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்த கான்வர்சேஷன்லயே தெரியுது, இந்த கனியை பத்தி ஒரு பெரிய மேட்டரா இல்லாம ஏன்னா சர்ப்பம் சொல்லும், இதை எல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கும். அவ சொல்லுவா, அப்படி சொல்லல, இதை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னார் அப்படிம்பா. ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் கட்டளையிட்டார். சும்மா சொல்றதுக்கு வேற, கட்டளை வேற. இது ஒரு இது அவருடைய கிங்டம். இது இங்க எந்த ஆட்சி நடக்குதுன்னா, ராஜாவுடைய ஆட்சி நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுத்த ஆட்சி அல்ல. ராஜா ஆட்சி செய்யறதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சட்டத்தை ஈஸியாலாம் பாஸ் பண்ண முடியாது. அந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் வைப்பாங்க, எல்லாரும் ஓகே பண்ணி எந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்னு வரும்போதுதான் அதை பாஸ் பண்ணுவாங்க. ஆனா ராஜா ஆளுகை செய்யும் போது ராஜா என்ன டிசைட் பண்றாரோ அதான். அங்க போய் மக்கள்கிட்ட சஜஷன்லாம் கேட்க மாட்டாங்க, வாக்கெடுப்பெல்லாம் நடத்த மாட்டாங்க. இது வைக்கலாமா, இப்படி வைக்க கூடாதா, இதுதான் கிங்டம். என்னுடைய ராஜ்யம் வருவதாக இதுக்கு தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார். ஏன்னா அந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிற அதிகாரத்துல யார் மட்டும்தான் இருப்பார் தெரியுமா? கர்த்தர் மட்டும்தான் இருப்பார். ஆனா நம்ம லைஃப்ல இந்த ஜெபம் இல்ல, நம்ம ஆசைகளை தானே கொண்டு வைக்கிறோம். ராஜா ஆளுகை செய்யும் போது யாரை கூப்பிட்டாலும் அடியன், மனைவி கூட அடியன் தான் நிப்பாங்க. பத்சேபாள் தாவீது கிட்ட அப்படிதான் நிப்பாங்க. ஆமென். ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு அவ்வளவு பவர். அவங்க தான் டிசைட் பண்ணணும், அவங்க தான் தீர்மானிக்கணும். அப்போ இந்த ஏவாள் என்ன சொல்லிருக்கணும்? அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கணும். எதை பத்தி பேசாத, அது கட்டளை, விட்டுரு, தெரியல, அவ சொன்னார். சிம்பிள் ஆக்கிட்டாங்க. பைபிள் இப்படிதான். தேவன் எதை அழுத்தி சொல்லியிருப்பாரோ, இந்த கிருபையை புரட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, அது இதனாலதான் சொல்லியிருப்பார், அது இதனாலதான் சொல்லியிருப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தத்துக்கு நேராய் தான் நடத்துகிறது. இதை விட்டு விலக பண்ணுகிற எந்த உபதேசமும் அது பரத்திலிருந்து வந்ததல்ல, அதுக்கு பின்னாக இருக்கிறது சர்ப்பம். கிருபையை புரட்டுகிறவர்கள். இவன் என்ன பண்ணுகிறான்? பக்க வழியாக வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்கு போகும்போது என்ன பண்ணுவான் தெரியுமா? அவனை கூடுவான். ஹலோ அப்படி கூட பரவாயில்ல, 2 பேரும் எழுப்பிட்டான். ஹலோ அப்படி கூடுவான் பாருங்க. அப்படி கூடும்போது இவன் போவான். இவன் போனதும் கேட்பான், நீ எந்த ஊரான்? அதன் அர்த்தம் என்ன? அவனுடைய டார்கெட் யாரு தெரியுமா? இஸ்ரவேலர். சத்ருவின் டார்கெட் யாரு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைங்க. வேற ஏதாவது ஊரான்னா கிளம்புன்றோம். அதனாலதான் அவனுடைய டார்கெட், அப்சலோமின் டார்கெட் யாரு தெரியுமா? இஸ்ரவேலர். அதனால நீ எந்த ஊர் அப்படி கேட்கிறான். அப்பொழுது உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கெடுத்த இந்த ஊரா அப்படி சொன்னதுமே அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, உன் காரியம் நேர்மையும். அவன் காரியத்தை சொன்னானா? ராஜா கிட்ட போனா ராஜா என்ன சொல்லுவார்? காரியத்தை முதல்ல கேட்பார். கேட்டுட்டு யார் சைடுல நியாயம் இருக்கும் அதை சொல்லுவார். ஆனா இந்த கிருபையை புரட்டுறவன் உன்கிட்டதான் நியாயம் இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு வந்தாலும் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல். நமக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியும். இவன் கூப்பிட்டு சொல்றான், உன் கிட்டதான்ப்பா நியாயம் இருக்கு. ராஜா கிட்ட போனா உனக்கு தெரியும்ல, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். என்னதான் யாக்கோபை நேசித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு சொன்னாலும் கையை யாக்கோபு தொடையில தானே வச்சாரு. அப்ப அவர் சொல்றது ஒண்ணு,
செய்யறது ஒண்ணு. இப்படிதான் தோணும். அதாவது என்ன மேட்டர்னே கேட்கல, கேட்காமலே அடிச்சு விடுறது. இத கேட்கும் போது சிலருக்கு இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? பரவாயில்லையே, இது நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அப்சலோம் வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடம் 5வது வசனத்தை பாருங்கள். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது, அதாவது அவன் சொல்றதை கேட்டு ஒரு ஆமேன் மட்டும் ஒருத்தன் சொல்லிட்டானா உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி, என்ன அருமை, ஆமேன். யாராவது ஒருத்தன் ஆமேன் மட்டும் சொல்லிட்டான், அவ்வளவுதான். நாங்க இதை என் போன் நம்பர் வச்சுக்கோங்க, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, எந்த நைட்டுனாலும் கூப்பிடுங்க. ராஜா கிட்ட போகாதீங்க, அவர் வந்த உடனே கேட்பார், நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னு கேட்பார். ஆமென். இந்த வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இததான் பிசாசனம் என்ன பண்றான்னா மறைக்க பார்க்கிறான். தாங்கள் யூகித்ததையே சொல்லி ஒரு தேவ பிள்ளை இதுல விழுந்துட்டானா அவன் எதை இழப்பான் தெரியுமா? வேலையை இழக்க மாட்டான், சொத்தை இழக்க மாட்டான், அல்லது இந்த பூமியில வேற எதையும் இழக்க மாட்டான். ஒருவேளை அது அவனுக்கு 2 மடங்கா 4 மடங்கா கூட கிடைக்கலாம். ஆனா அவன் எதை இழப்பான் தெரியுமா? மகிமை இழப்பான். நம்மை தேவன் அழைத்தது 10,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு உயர்த்துறதுக்கு அல்ல, கர்த்தர் அதிலும் அதிகமானதை தருவார். ஆனால் நம்மை தேவன் அழைத்தது மகிமை மேல் மகிமை அடைய. 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிரகாரமாய் அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும். இஸ்ரவேல் எல்லாருக்காகவும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொண்டான். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன், எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அவங்க நல்லா பேசுறாங்களே, அவங்க பேசுனதை கேட்டால் பேசுறதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனா உன்னை கிருபையை நின்று விழ வைக்கிறாங்களா? இந்த பரிசுத்தத்திலிருந்து விலக வைக்கிறாங்களா? நீ வேண்டாம் வேண்டாம் என்று விலக்கின காரியத்தின் மேல ஒரு விருப்பத்தை தூண்ட வைக்கிறாங்களா? ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க நிறைய இதெல்லாம் தப்பு இல்லை, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. ஆமென். அதாவது ஒரு காலத்துல சில தேவ பிள்ளைங்க எல்லாம் சில பஸ்ல டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன் டிராவல் பண்ண மாட்டாங்க? அந்த பஸ்ல என்ன போடுவாங்களா? சினிமா போடுவாங்களா? அந்த அளவுக்கு விலக்கி பாதுகாப்பா இருந்த நாட்கள் இருந்தது. ஆனா எனக்கு அப்படியே மாறிட்டு. நீ பாருங்க, சில போதகர்கள் என்று பெயர்களை உடையவர்கள் மேடையில் என்ன பாட்டு பாடுறாங்க? சினிமா பாட்டு பாடுறாங்க, வர்ஷிப்ல பாடுறாங்க, கம்யூனியன் சர்வீஸ்ல பாடுறாங்க. எவ்வளவு 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 துணிகரம்! இவங்கெல்லாம் பக்க வழியா நுழைந்தவர்கள். ஒரு வீட்டிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமோ? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன். அங்க போறவங்க நல்லா தானே இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. ஆமே. எந்த கனெக்ஷன் கட்டாயிரும் தெரியுமா? பரலோக கனெக்ஷன் கட்டாயிரும். இது எல்லாமே இருக்கும், அது கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். என் நியாயம் என்னன்னு கேட்காமலே உனக்கிட்டதான் நியாயம் இருக்கு. கர்த்தர் உனக்கு நீதி செய்வார், கர்த்தர் உன்னை அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார். இயேசுவை பாத்தீங்களா? சீஷர்களை யார்ட்டையும் விட்டு கொடுக்கல, ஆனா தனியா கூப்பிட்டு சொன்னார், பாரு, பரிசேயனுடைய நீதியை விட உன் நீதி அதிகமா இல்லைன்னு நீ பரலோகத்துக்கு வந்துட மாட்டேனார். இதுதான் ஆண்டவர். உள்ள கிளீன் பண்ணிட்டே இருக்கிறார், சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். நான் சொல்லி உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் வேதத்தை படிக்கும் போது நான் சுத்திகரிக்கப்படணும், நான் கழுவப்படணும். என்ன குத்துகிற வார்த்தைகளை நான் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சுட்டேனாலே நான் யார் பிடியில போக ரெடி ஆயிட்டேன் தெரியுமா? பக்க வழியாய் நுழைகிற கள்ளர் பிடியில போக ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களிலே, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய். ஆமே. தீங்கு அனுபவின்னு இருக்கு, தீங்கு அனுபவி. இந்த கிருபையை புரட்டுறவங்களுடைய அடுத்த இது என்னன்னா தீமையே கிடையாது.
ஒரு பிரச்சனையே வராது. அவங்க பல பிரச்சனையில இருப்பாங்க, அதெல்லாம் மறைச்சிருவாங்க. ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவர் சொல்றார், வசனம் உன்னை குத்துதா? நான் திரும்பி சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், பைபிள் படிக்கும் போது ஏதாவது வார்த்தை உங்களை ரொம்ப குத்துதுன்னா அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அன்னைக்கான ரேமா. நீங்க அதுல நிக்கணும். அதுல இருந்து ஒரு காரியத்துல நம்ம அகப்பட்டிருப்போம். வார்த்தை வருது, வெளியே வா. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். நம்ம ஒரு லாக்ல இருப்போம். இந்த வேர்டு வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் என்ன பண்றார்? இயேசு யாரு? கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்கிறார். அப்ப சத்தியம் வந்துட்டு இனி அடுத்து என்ன வரணும்? நமக்கு கிருபை வரணும். கிருபை எப்போ? ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதுன்னு எப்போ சொன்னார்? பவுல் தன்னுடைய பலவீனத்தை போய் சொல்ற, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான்ப்பா சொல்றீங்க, வெளியே வரணும்னு சொல்றீங்கப்பா, ஆனா எனக்கு முடியலப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். இந்த சிம்சோன் 2 கை கட்டப்பட்ட நிலையில ஆண்டவரே இதை ஒரு விஷயம் இறங்கும்னு கேட்டானே, இதே ஜெபத்தை தெலிலால் மடியில படுத்திருக்கும் போது கேட்டிருப்பானா? இதே ஜெபத்தை 3 விஷயம் அந்த பாவத்துல போனான்ல, போகும்போது அப்பா எனக்கு தெரியுது அங்க போனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா என் மாம்சம் ரொம்ப வீக்கா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, இப்படி மட்டும் இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்குங்க கேட்டிருந்திருப்பானா? ஆவியானவர் விட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவனை அழிக்கிறதுக்காக படைத்தார், அவனை கொண்டு அநேகரை ரட்சிக்க அல்லவா படைத்தார். இந்த காலை வேளையில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கொஞ்சம் அசதியா இருந்தா கூட சத்துரு தன் கையில் நம்மை எடுத்து விடுவான். தேவன் நமக்கு வேண்டியதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறார் நினைக்கிறீங்க? 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3, 4 வசனங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த வேர்டை கவனிச்சுங்களா, ஜீவன்னா நித்திய ஜீவன், ஜீவனுக்கும், அதாவது இம்மையிலே நாம் வாழ்வதற்கும் மறுமையிலே நாம் என்றென்று வாழ்வதற்கும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. அப்ப எல்லாமே நமக்கு எதுக்கு கொடுக்கிறார்னா ஜீவனுக்கு கொடுக்கிறார், தேவ பக்திக்கு கொடுக்கிறார். தேவ பக்திக்கும், அதாவது நான் ஒரு பக்தி உள்ளவனாய் நித்திய ஜீவனை அடைய எனக்கு என்ன தேவையோ, எவ்வளவு கிருபை வேணும் வச்சுக்கோடா, எவ்வளவு தயவு வேணும் என்ன வச்சுக்கோ, அவருடைய வல்லமை தான் இதெல்லாம் கொடுக்கிறது. எதுக்கு கொடுக்குது? காலை தோறும் அவருடைய கிருபை. எதுக்கு கிருபை கொடுக்கிறார்? அதை பார்க்கணும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இந்த வேடகம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அவர் எல்லாத்தையும் எதுக்கு கொடுக்கிறார்னா இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. அடுத்த வார்த்தை, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டது. வாக்குத்தத்தமும் எதுக்கு தான் கொடுத்திருக்கிறார்? இச்சையினால் வாக்குத்தத்தம் எவ்வளவு, என்னெல்லாம் வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுத்திருக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான், இதுதான் வாக்குத்தத்தம். கொடுத்துட்டு கர்த்தர் எப்படி நடத்தினார் நினைக்கிறீங்க? பரிசுத்த வழியாய் நடத்துகிறார், பிரமாணத்தை கொடுக்கிறார். ஏங்க வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு எதுக்குங்க பிரமாணம்? அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் இருக்குல்ல, உடன்படிக்கை ஆபிரகாம் காலம் முதல் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு பிரமாணம் எதுக்கு? வாக்குத்தத்தம் இருக்கு, மீட்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, வர வேண்டியதான இல்ல. இதுக்கு வாக்குத்தத்தம். அதனாலதான் உத்தமமா என்னை பின்பற்றின யோசுவாவும் காலேபும் அவங்க பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாங்க. மீதி எல்லாரும் ஒரு சின்ன காரியம் எகிப்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி அடிக்கடி போயிட்டு வராங்க, நிலைக்கவே இல்லை. இவங்க எல்லாரும் தான் என்ன, இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு, இவனைனா யார? மோசையை தள்ளிவிட்டுனா, ஏன் மோசையை தள்ளி விட்டாங்க? மோசை மூலமா பிரமாணத்தை கொடுத்துட்டார்ல. அது வரைக்கும் மோசையை ரொம்ப மோசைக்கு என்னாச்சுன்னே தெரியல, மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னவங்க மோசைக்கு எதிராக கல் எடுத்தாங்க. பிரமாணத்தை கொடுத்ததும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது மோசையை வச்சு கொண்டாடினாங்க. அந்த வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆமென். இச்சையினால் உலகத்துக்கு உண்டாகும்
கேட்டுக்க திவ்ய சுபாவம் நம்முடைய கேரக்டர்ல மாற்றம் இருக்கணும். வஸ்திரத்துல மட்டும் நான் வெள்ளையும் போட்டுட்டு உள்ள கசப்பு வைராக்கியம் பகையை வச்சுட்டு கானானுக்கு போவேன்னா முதல் வண்டி முதல் சீட்டு உங்களுக்கு தான். ஆனா வண்டி வேற இடத்துக்கு போகும். ஆமே, போர்டு மட்டும் கானான் இருக்கும். அப்படித்தானுங்க. லோத்து தூரத்துல இருந்து சோதோமை பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சு. கர்த்தருடைய தோட்டத்திலே வேலை காட்டினவன் தான் யாரு? அவன் தோட்டத்தை போல அப்படிதான் காட்டுவான். அவன் ஃபுல்லா டூப்ளிகேட். வெயிட் பண்ணிட்டே இருப்பான். சில கம்பெனி பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்பட்டு ஒரு ப்ராடக்டை உருவாக்குவாங்க. சிலர் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் டூப்ளிகேட் ரெடி ஆயிரும். இது அதுதானே, அதே தான். அவன் கஷ்டப்பட்டு 1,00,000 ரூபான்னு போட்டிருப்பான், இவன் 5,000 ரூபான்னு வித்துட்டு இருப்பான். சத்துரு அப்படிதான் டூப்ளிகேட். அதனாலதான் அடிக்கடி 100 ரூபாய்க்கு கள்ள நோட்டு அடிச்சாங்க, 500 ரூபாய்க்கு அடிச்சாங்க, 100 ரூபாய்க்கு அடிச்சாங்க, 500 ரூபாய்க்கு அடிச்சாங்க. ஆனா 150 ரூபாய்க்கு கள்ள நோட்டு இதுவரை அடிக்கவே இல்லை. 150 பெருசா 500 பெருசா? சொல்ல இப்படி எண்ணி பாக்குறீங்க. 150 பெருசா 500 பெருசா? 500 அடிக்க முடிஞ்சவங்களுக்கு 150க்கு அடிக்க முடியுமா முடியாதா? ஏன் அடிக்கல? ஒரிஜினல் இல்லை, அவ்வளவுதான். இப்படிதான் சத்துரு கொண்டு வருவான். சத்துரு நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில கொம்பு வச்சு கண்ணு தள்ளி, சில டைம் நமக்கே தெரியாது, கண்ணாடியில பார்த்தா ஓ அப்படியும் வருவான். ஏன்னா இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுவார்ல, எனக்கு பின்னால போ சாத்தானே அப்படின்னு. அவன் எப்படி வருவானே தெரியாது. அதாவது இயேசுவை எங்க கொண்டு போய் நிறுத்தினானா? அந்த வேர்டை கவனிச்சீங்களா? நம்ம எவ்வளவு ஈஸியா படிச்சுட்டு இயேசுவையே கொண்டு போய் நிறுத்தான். அப்ப அந்த சோதனை காலம் என்பது அவன் டைம் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணான் பாத்தீங்களா? ஏன்னா இது பரலோகம் அனுமதிச்சது. பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்றுதான் மத்தேயு 4:1 இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் வந்து பேசி பார்த்தான், அவர் அதுக்கு வேலைக்கு ஆகல, அவர் முடியாது, அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய் எருசலேம் தேவாலயத்துக்கு மேல கொண்டு போய் நிறுத்துறான். சில டைம் அவனே சர்ச்சில் கொண்டு வந்து விடுவான். ஆமென். வந்து உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ண முடியாது, நமக்கு கீழே பார்த்துட்டு இருப்போம். ஃபுல்லா சந்தேகம். நீ வேணா சாடு, நீ வேணா தூங்கு. அவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, உன் கால்கள் இடராதபடி உன்னை தாங்குவா தாங்கும். இயேசுவை அந்த சோதனை காலம் என்பது ஒரு தேவ பிள்ளை. எனவே ரொம்ப அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் அதுக்கு தான் கிருபை கொடுக்கிறார். நமக்கு தெரியுங்க. சரி, நல்ல கவனிங்க. அந்த உறவுங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனோட உறவாட முடியலனால ஏதோ கரை இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிடணும். அதனால நேற்று இரவு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேற்று சாட்டர்டே வர்ஷிப்ல ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். ஆண்டவரே, என் சரீரம் உடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். விரும்புறவங்க சொல்லுவீங்களா? கைகளை உயர்த்தி. என் சரீரம் உம்முடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். என் சரீரம் உம்முடைய வார்த்தை தங்கும் கூடாரமாகட்டும். 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். இந்த வேர்டை கவனிச்சீங்களா? மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். அப்ப ஃபெய்த், எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. இல்ல, அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? மகா பரிசுத்தம். ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணி இருக்கு தெரியுமா? நம்முடைய ஃபெய்த் நம்ம எதோட கனெக்ட் பண்ணது தெரியுமா? அந்த பரலோகத்தோடு. நீ விசுவாசித்தாலே போதும். இந்த விசுவாசம் இது மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசி இதுலதான் கட்டுப்படணும். ஏன் பாரு பரிசுத்தமா இருக்கிற? யோபுவின் விசுவாசத்தை பாத்தீங்களா? நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என் வீட்டுல வேலைக்கு வர பெண்ண நான் தப்பா பார்த்தேன்னா என் மனைவி இன்னொரு வீட்டுல போய் மாவரைக்கட்டும், நான் அப்படி பார்க்காதபடிக்கு. என் வீட்டுக்கு தான் வேலைக்கு வராங்க, நான் தப்பா பார்த்தா யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் நான் என் கண்ணோட அப்படி பார்க்காத உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். இது அவனுடைய ஃபெய்த். என்ன ஃபெய்த்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால். இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல கட்டப்படுறது. அதனால உறுதிப்படுத்தி கொண்டு, ஆங்கிலத்தில் இருக்கு building up yourself on your most holy. அதுலதான் நீ வளரணும். ஆண்டவரே, இது வேண்டாம், இது வேண்டாம், ஏன் வேண்டாம்னு வைக்கிற? எல்லாத்தையும் அவங்கள பாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்படிதான் பார்க்கிறோம். அவங்கள பாரு, இவங்கள பாரு. அப்படி இல்ல. வேதம் நமக்கு விசுவாச வீரர்களை காட்டி தந்திருக்கிறது. விசுவாச வீரர்களை காட்டி தந்திருக்கிறது. அவங்கள பாரு, ஆபேலை பாரு, மேன்மையான பலி.
ஒரு ஆராதனைக்காக ஒரு வாரம் தன்னை காத்துக்கொண்டு பலி செலுத்துகிறவன் தான் ஆபேல். அதான் மேன்மையான பலி. ஒரு ஆராதனைக்காக 1 வீக் ஃபுல்லா தன்னை காத்துக்கொண்டு, அதான் மேன்மையான பலி. அடுத்து யாரை காட்டுறாரு? ஏனோக்க பாரு, அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தான். அவன் காணப்படாம போயிட்டான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து யாரை காட்டுறார்? நோவாவை பாரு, நோவாவை பாரு. வரும் காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவன் அதுல கவனம் செலுத்தி, ஓகே இது வேண்டாம், இது வேண்டாம். அடுத்து யாரை காட்டுறார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்கள் தூரத்தில் அவைகளை கண்டு, இவங்க எல்லாருமே சுத்திகரிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். அடுத்து யாரை காட்டுறார்? மோசையை காட்டுறார். என்ன அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டு இப்படி காட்டி, இவர்கள் எல்லாம் நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தத்தை அடையல, வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஏன்? அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல கட்டப்பட்டு வளருகிறவர்களாய் மாறுவோம் என்றால் வலுவாதபடி நம்மை காக்கும். இதை டச் பண்ணதுல இன்னொரு வார்த்தையை சொல்லி முடிச்சிடறேன். நாம கட்டி எழுப்பப்படுறதுல எவ்வளவு கவனம் செலுத்துறோமோ அதே போல இன்னொரு காரியத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அது ஒரு செர்மனாவே பேசணும். ஆனா அதை நான் இன்னைக்கு டச் பண்ணிட்டு போறேன். கர்த்தர் அனுமதித்தால் இன்னொரு நாள்ல பேசலாம். என்ன தெரியுமா? அதுதான் இங்கே 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து, அடுத்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலரையாவது நான் என்னை அக்கினேன் என்று அவர் இழுத்துட்டாரு. நாளைக்கு நான் மகிமையில போய் நிக்கிற நிலைமை வரும்போது நான் ஆண்டவர் நீ பெரிய கூட்டம் அப்படிலாம் கேட்கல. சிலரையாவது, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஆன்லைன்ல எல்லாருக்கும் சொல்றேன், நாளைக்கு நம்ம அவரை போய் ஃபேஸ் பண்ணும்போது அவர் நம்மை பார்த்து விட்டு நம்ம பின்னாடி பார்ப்பார். எதுக்கு பின்னாடி பார்க்கிறார்? எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. இந்த வசனத்தை எல்லாரும் வீட்டில் எழுதி போட்டா நல்லா இருக்கும். நம்ம எழுதி போடுற வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். இதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோ. ரோமருக்கு எழுதும் போது சொல்றார், ஆமென். ரோமர் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல, என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ரோமர் 15:15 சொல்றாரு. இந்த வேர்டை வாசிக்கலாம், இந்த வேர்டை கவனிக்கணும் எல்லாரும். அப்படி இருந்தும் சகோதரரே, வாசிங்க. புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அடுத்த வார்த்தையை எல்லாரும் கவனிங்க, தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான பலியாக விரும்புறீங்களா? சுவிசேஷம் சொல்லுங்க. ஆமென். நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சத்தம் போடுறோம், பாட்டு பாடுறோம், இது எல்லாம் கர்த்தருக்கு உகந்தது. ஆனா இதை விட அவருக்கு ரொம்ப பிரியமான பலி என்ன தெரியுமா? நான் இன்னொரு ஆள்கிட்ட போய் இயேசுவை சொல்லுவது. ஆண்டவர் அந்த வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தரும்போது, நம்ம கிட்ட ஒருத்தங்க பேச்சு கொடுக்கும் போது, அவர் நல்லவர், அவர் நமக்காக மரித்தார். நீங்க இயேசுவை பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்க விசுவாசித்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ நம்ம ருசித்ததை, நம்ம அனுபவிச்சதை. அவர் பிறவி குருடன் சொன்ன காஸ்பல் என்ன தெரியுமா? எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, நான் இதுவரை காணல, இப்ப நான் காண்கிறேன். என்ன காஸ்பலுங்க இது? இதுவரை எனக்கு கண்ணு தெரியல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சொல்ல, இதுவரை நான் இருள்ல இருந்தேன், இப்ப நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். இது சொன்னதுனால அவனை யாரும் கொண்டாடல, அவனை புறம்பே தள்ளினாங்க.
ஆனா புறம்பே தள்ளினதை யார் கேள்விப்பட்டா தெரியுமா? இயேசு கேள்விப்பட்டார். அதனாலதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட அவரால் நம்ம இழுக்கப்பட்டிருக்கிறோம். நம் மூலம் சிலர் இழுக்கப்படட்டுமே. ரட்சிப்பு கர்த்தருடையது. படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஆமே, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லணும். அப்படி சொல்லணும்னா உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். நீங்களே கட்டடிச்சுட்டு கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்க தள்ளி போமா. இன்னைக்கு ஏன் சொல்ல முடியலன்னா நம்ம எதுலயோ மாட்டிட்டு இருக்கிறோம். ஆமா, இங்க இருக்கிற வாலிபர்கள், வேலை பார்க்கிறவங்க, பெரியவங்க, எத்தனை ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம கிட்டே இருந்து தேவையில்லாம நிறைய பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க கிட்ட ஆண்டவர் பத்தி 2 வார்த்தை, நாளைக்கு வெறும் கையா அவட்ட போய் நிக்க முடியாது. காலம் ஏறே செல்லும் முன்னே பிராணநாதன் வந்திடுமே, சோர தந்து வீண்டெடுத்தோன் கணக்கன்னு சோதிக்குமேன்னு ஒரு பாடலை நம்ம பாடுவோம். ஆண்டவர் வந்து நாளைக்கு வந்து எங்க அப்படி கேட்பார். என்ன ஆண்டவரே எங்க? நான் உனக்கு கிருபையை கொடுத்தது நீ நிக்க மட்டும் இல்ல. பவுல் சொல்லுவார், இந்த வசனம் வாசித்து செபிக்கலாம். எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய எனக்காக. பவுல் 2 கொரிந்தியர் 9:12 போய் கேட்கும் போது, கர்த்தர் என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை அவனுக்காக கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனா கிருபையின் பூரணம் என்பது என்ன தெரியுமா? அது எனக்காக மட்டும் கொடுக்கப்படல, என் மூலமாய் வேறு சிலருக்காக. எனக்காக கொடுக்கப்பட்ட கிருபையில நான் நிக்கிறேன், நான் வாழ்றேன். ஆனால் பிறருக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் பிறருக்காக பயன்படுத்தலைன்னா அந்த கிருபையை நான் வீணாக்குகிறேன். பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறது இல்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சுவிசேஷ பாரம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சுவிசேஷ glory and சுமையா ஆமென். என் தேச எல்லை எங்கோ உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல என் வாழ்க்கை கட்டப்படும். ஆண்டவரே, நான் இந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வார்த்தையை வாயை திறந்து சொல்லுவீங்களா? இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல என் வாழ்க்கை கட்டப்படணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த சுவிசேஷ பாரத்தை தாங்கப்பா, சுவிசேஷ பாரத்தை தாங்கப்பா. என்னை அக்கினி நின்று தப்புவித்தீரே அப்பா, நான் உமக்கு பிரியமான பலியாகும்படிக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தருவீராக. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே
என் ஓட்டம் வெறுமையா போயிடக்கூடாது. நான் வெறுமையா அவங்க சமூகத்துல வந்து நிக்க கூடாதப்பா. இந்த சுவிசேஷ பாரம் என் சொந்தங்களுக்கு நான் சொல்லணும், என் குடும்பத்துக்கு நான் சொல்லணும், என் நண்பர்களுக்கு நான் சொல்லணும், என் கூட டெய்லி பயணிக்கிறவர்களுக்கு நான் சொல்லணும். எத்தனை பிள்ளைங்க அதை விரும்புறீங்க? எத்தனை பிள்ளைங்க விரும்புறீங்க? நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, நான் கத்துறதுக்கான கிருபையை தர போகிறார். நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் இனி உங்களை பத்தி ஏதோ ஒரு அரசியல்வாதிய, ஏதோ ஒரு நடிகனை, ஏதோ ஒரு விளையாட்டு வீரரை, ஏதோ ஒரு தலைவனை வாய்க்கிலேயே பேசுறோமே. உனக்கு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்த இயேசுவை குறித்து, இயேசுவை குறித்து எப்படிங்க இருக்கும்? ஒருத்தர் கொடுக்கிற நன்மை மட்டும் வேணும், அவர் வேண்டாம். இது 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 எவ்வளவு ஒரு சீப்பான காரியம் இல்ல? ஏதோ ஒரு விதத்துல ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு உதவிக்கு ஒத்தாசைக்கு வரும்போது ஒரு 2 நல்ல வார்த்தையை பேசி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார்ங்கிற வேர்டு எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் பவுல் சொல்ற, நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் வெட்கப்பட மாட்டேன். அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அவர் அழைப்பை, அவர் அழைப்பை அனுசரித்தே, அவர் அழைப்பை, அவர் அழைப்பை அனுசரித்தே தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், ஆமென், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன், ஆமென். காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், காடானாலும் தொண்டு செய்வேன், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கு. கந்தையானாலும், கந்தையானாலும், நிந்தையானாலும், துன்பமானாலும், இன்பமானாலும், கந்தையானாலும், நிந்தையானாலும் தொண்டு செய்வேன். அர்ப்பணிக்கிறவங்க கைகளை உயர்த்தி தொண்டு செய்வேன் என்றோ, தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா. அநேகரை அக்கினி நின்று இழுக்க கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. நீராளுகை செய்யும், ஆசீர்வதியும். ஆமென். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நாளைக்கு உங்க சந்நிதியில வெறுமையா வந்து நின்றக்கூடாது. பெற்றோரே, அவங்க தலைமுறை சுவிசேஷம் சொல்லணும்னு தோமாட்டேன். வாலிபர்களே, அப்பா அவங்கள சொல்லணும் பாடா. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், சுவிசேஷம் பறைசாட்டுவேன், ஜீவிக்கிறார் என்னேசுன்னு சொல்லுவேன். சீக்கிரமாய் வந்துடுவாருங்க. தகப்பனே, இந்த சுவிசேஷ பாரம் இறங்கட்டும், தேவையில்லாத பாரங்கள் எல்லாம் விலகட்டும், ஒவ்வொரு முறை ஆட்கொள்ளும். நல்ல தகப்பனே, நன்றி. இந்த காலை வேளைக்காய் நன்றி, உடைய பிரசனத்துக்காய் நன்றி, எங்களோடு கூட நீர் பேசி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு முறை ஆட்கொள்ளுவீராக. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இதை விட்டு வழுவி கிருபையை போக்கெடுக்காதபடி எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். இப்படி வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை சமாதானத்துடன் அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா கனம் மகிமை துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்,
முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.